வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். நம்ம பேசுகிற எஸ்எல்ஜி சேனல் வழியாக நிறைய நம்மளுடைய சமூக கலாச்சார வரலாறு சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நம்ம அந்த யோகா அப்படிங்கிறது. இந்த யோகா ஜிம் இதில் நிறைய விதமான கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. யோகா இந்து மதத்தை சார்ந்தது, இந்து மதம் பண்ணுறவங்க தான் அதை பண்ணணும், மற்ற மதத்துக்காரங்களுக்கு இது கிடையாது அப்படின்னு ஒரு வெர்ஷன் உண்டு. இந்து மதத்துடைய ஒரு அவுட்புட்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா பதஞ்சலி யோகா சாஸ்திரா அதனோட தர்ஷனாவும் இந்து மதத்தில் ஒரு ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பட் அதுக்குள்ளே ரிலிஜன் இருக்கானா? ரிலிஜன் கிடையாது. இது எந்த ஒரு யோகாவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் கடவுளையோ ஒரு இவரையோ பிரதானப்படுத்தி பண்ணுறதில்ல. முழுக்க முழுக்க இந்த அத்வைத கான்செப்டில் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கிறது, அதை நோக்கி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் யோகாவோட கான்செப்ட் ஆகிடுது. இன்ஃபேக்ட் யோகா சாஸ்திரங்கள் அதை ரெகனைஸும் பண்ணுறதில்ல. கடவுளாக இருக்காரா இல்லையானா அவங்க அந்த கொஷினுக்குள்ளே போகிறதில்ல. சிம்பிளாக சொல்லணும்னா யோகா எல்லா மதத்தில் இருக்க நண்பர்களும் கண்டிப்பாக செய்யலாம். இந்து மதத்துடைய அவுட்புட்டாக இருந்தால் கூட ஒரு உலகளாவிய இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு விதமான அவுட்புட்டை கொடுத்துருக்கு. கராத்தே, குங்ஃபூ, நிறைய விஷயங்கள், ஜென் மெடிடேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈஸ்டர்ன் ரிலிஜனில் ஃபிலாசபிஸ்லாம் வந்திருக்கு. அதுமாரி இந்தியாவுடைய ஒரு கொடையாக யோகாவை சொல்லலாம். கண்டிப்பாக ஹெல்த்துக்கு இது நல்ல விஷயங்கிறது நிறைய டாக்டர்ஸ் ஒத்துக்கிட்ட விஷயம். மேபி சூரிய நமஸ்காரம் மாரி சில எக்ஸசைஸில் சில மந்திரங்களை அசோசியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும்னா அவசியம் கிடையாது. நீங்கள் அதை மியூட்டாகவும் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கலாகவும் போகலாம், மந்திரத்தை சொல்லியும் பண்ணலாம். அதுலேயுமே மந்திரம் எந்த கடவுளை பற்றினது இல்லை, சூரிய பகவானை பற்றினது. சூரியனை கடவுளாக பார்த்து சொன்னாலும் சரி, சூரியனை ஒரு ஸ்டாராக பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, அதை பண்ணலாம். இல்லை அது வேணாம்னு நினைக்கிறவங்க அதையும் பண்ணாமல் இருக்கலாம். டெஃபினட்டாக யோகா இஸ் குட் ஃபார் ஆல் ரிலிஜன்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க நம்ம எடுக்கிற ஒரு கருத்து. இப்போ யோகாவில் பல விதமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பவர் யோகா இந்த மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் இருக்குது. ரெண்டாவது யோகா போருங்க, ஜிம்மு தாங்க பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த யோகாவுக்கும் ஜிம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாடி 6 பேக்கு 7 பேக்கு இந்த மாரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் யோகாவில் ஒரு வேலையும் கிடையாது. ஏன்னா யோகாவை பொறுத்த மட்டும் அது மேலே மசிலில் ஒர்க் பண்ணுறத விட உள்ளே இருக்கிற ஆர்கனில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மசிலில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணாது. இன்ஃபேக்ட் யோகா பண்ணுற நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தொப்பை கூட இருக்கும். ஏன்னா இதில் ஃபோக்கஸ் பல லெவலில் பிரியுது யோகாவில். எப்படின்னு சொல்கிறேன், இப்போ ஆயுர்வேதா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பை ஒரு 5 விதமாக பிரிப்பாங்க. அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசா. அன்னமய கோசாங்கிறது பாடி, ஃபிசிக்கல் மெட்டீரியல். பிராணம் அப்படிங்கிறது ஏர், ஸோ பாடி, அதாவது மண்ணு மேலே வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இருக்க காற்று. மனோமயங்கிறது மனோங்கிற ஒரு சக்தி, மனசு அப்படிங்கிறது. இதுக்கு மேலே இருக்க 2 ஸ்டேஜுக்கு பெரிய டிஸ்கிரிப்ஷன் எங்கேயும் கிடையாது, விஞ்ஞானமய கோஷாவும் ஆனந்தமய கோஷம். பட் டெக்னிக்கலி ஆனந்தமய கோஷங்கிறது ஒரு கடவுளுடைய கோஷம். அதான் பாடி இஸ் மேட் ஆஃப் 5 சீட்ஸ். இதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது. இப்போ இந்த யோகாசனங்கிறது அந்த 5க்கும் ஆனது. பாடிக்கு என்ன வெயிட் கொடுக்குமோ அதை பிராணத்தில் கொடுக்கும், அதே வெயிட்டை மனத்தில் கொடுக்கும், அதே வெயிட்டை விஞ்ஞான ஆனந்தமய கோஷம் வரைக்கும் கொடுக்குது. இப்போ ஜிம்முங்கிறது அன்னமய கோஷோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ இதில் இப்போ இதோட இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. மனோமய கோஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறவங்க இருக்காங்க. அதாவது மனசோடைய அவுட்புட், அதாவது மனசுலேருந்து ஆரம்பிக்கும். அன்னமயம்னா பாடியிலேருந்து ஆரம்பிக்கிறது போல் மனசுலேருந்து ஆரம்பிக்கிற விஷயம் உண்டு. அது இன்னொரு அக்கேஷனில் நம்ம பகவத்கீதையை பற்றி பேசும்போது பேசலாம். யோகா இந்த 5 பாடி கோஷாஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால அன்னமய கோஷாவில் உட்காந்து பாடி பில்ட் பண்ணுறது, மசில் பில்ட் பண்ணுறது, அழகு அப்படிங்கிறத தாண்டி இது ஹெல்த்துங்கிறத மட்டும் யோசிக்கக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ப்ளஸ் எல்லாத்தையும் ஒரு ஈக்குவலான ஒரு ஈக்குலிபிரியத்தில் வைக்க வேண்டிய ஒரு அவசியமும் யோகாவுக்கு இருக்குது. ஏன்னா இது பேசிக்கலி நீங்கள் பதஞ்சலி 8 ஸ்டெப்பில் இந்த யோகாங்கிறது ஒரு பேசிக்கான ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் அடுத்து தியானா, மெடிடேஷன், தாரணா, அந்த மாதிரி ஒரு 8 ஸ்டெப்பு உண்டு. ஸோ இது ஒரு மோர் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப். ஏமா நியமா ஆசனான்னு வந்துடும். ஏமா நியமா பாடி அண்ட் திங்ஸ் டு டூ, நாட் டு டூ, அந்தமாரி. மூணாவது ஆசனா வந்துடுது. ஆசனாக்கு அப்புறம் தாரணா அதெல்லாம் வந்துடும். ஸோ இந்த 8 ஸ்டெப்பில் இது இந்த யோகாங்கிறது பேசிக்கான மிடில் ஸ்டெப், வேர் யூ ஆர் கிரியேட்டிங் என்டையர் பாடி ஃபார் ஈக்குலிபிரியம் ஃபார் பெட்டர் லெவல் ஆஃப் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷனில் அடுத்த லெவலுக்கு ஒரு கிளாரிட்டி போவாங்க அப்படிங்கிறது தான். என்லைட்டன்மெண்ட் அதுக்குள்ள நான் போல, கிளாரிட்டி மட்டும் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலாக யோகாவை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த 4-5 சீத்தில் இது ஒர்க் பண்ணுறதுனால ஸோ இட்ஸ் மோர் ஃபார் அ ஹியூமன்
தென் ஃபார் அ பாடி. ஜிம்மு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மற்றதில் டைரெக்டாக ஒர்க் ஆகலை, பாடியில் மட்டும் ஒர்க் ஆகுது. ரெண்டாவது மசில் பில்டப், மெயினாக மசில் பில்டப் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கவங்களுக்கு ஜிம் அட்லீஸ்ட் ஓகே. ஏதாவது பாடி ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் இருந்தால் யோகா மச் பெட்டர். ஆனால் மக்களுக்கு ஒரு வருத்தம் உண்டு, எவ்வளோ நேரம் யோகா பண்ணாலும் ஸ்வெட் ஆக மாட்டேங்க அப்படின்னா, யோகா பண்ணால் ஸ்வெட் ஆகக்கூடாதுங்கிறது தான் கான்செப்ட். ஸ்வெட் ஆகணும், ரொம்ப ஸ்வெட் ஆகக்கூடாது. ஏன்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ ஒரு மாதிரியான ஒரு எனர்ஜி கன்சர்வேஷன். எனர்ஜியை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் நீங்கள் ஸ்வெட் ஆகும். ஸோ ஜிம்மில் வந்து பாடி ஸ்வெட் ஆகணும், யோகாவில் ஸ்வெட் ஆகக்கூடாது. ஸோ நம்ம ஆளுங்க இதுக்கு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, இந்த பவர் யோகான்னு கான்செப்டில் சூரிய நமஸ்காரே பயங்கர ஸ்பீடாக பண்ணுறது. அப்போ அது யோகாங்கிறத கான்செப்ட் தாண்டி அடுத்த லெவல் போயிடுது. சார் அது இந்த மாடிஃபிகேஷன் ஏன் சார் தப்புன்னு நினைக்கிறீங்க, ரைட்டாக கூட இருக்கலாம்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், ரைட்டாக இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ இதனுடைய ஆரம்பம் பதஞ்சலி, அவர் தான் யோக குரு, அவர் தான் முதல்ல இந்த யோகத்தை பற்றின விஷயங்கள் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆசனாஸ்லாம் அடுத்தடுத்த குருக்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு 300 AD 400 ADயில் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பெருசாக இதில் ரிசர்ச் இல்லை. ஸோ இன்றைக்கி எந்த ரிசர்ச்சும் இல்லாமல் இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி அதில் பாடி பிரச்சனை வந்து அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ நான்லாம் சொல்லுவேன், இப்போ அந்த பதஞ்சலி அந்த காலத்தில் அவங்க பண்ணதெல்லாம் யார், முனிவர்கள், செயின்ட்டு, காட்டில் இருந்தவங்க, தவத்தில் இருக்கிறவங்க, ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க தான் அதிகம் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜையில் இருக்கிறவங்க, வாரில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இதை உட்காந்து பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி எல்லாரோட லைஃபுமே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லாதனால எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். நல்ல ஃபிசிக்கலாக ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவனுக்கு எதுக்கு யோகா, ஒன்றுமே தேவையில்லை. எதுக்கு பிராணாமா, அவன் இஸ் இந்த நேச்சர், அந்த நேச்சருக்குள்ளே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா ஆசனாவும் வந்துடும். நீங்கள் இந்த எல்லா ஆசனாஸும் வேரியஸ் போஸ்டர்ஸ் ஆஃப் பாடி தான், ஒரு பர்டிகுலர் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சரில் பண்ணுறாங்க. ஒரு ஃபார்மிங்கில் இருக்கிறவன், ஒரு நேச்சுரல் செட்டிங்கில் இருக்கிறவன் ஆல்மோஸ்ட் இந்த எல்லா ஆசனாவும் பண்ணுவான். அவனோட கலோரிஸ் கரெக்டாக ஃபுட் இன்டேக் இருக்கும், கரெக்டாக கலோரிஸ் பர்ன் ஆகும், கரெக்டாக பாடி மெயின்டைன் ஆகும், எல்லா மசில்ஸும் ஒரு யூனிஃபார்ம் டென்ஷனில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அந்த காலத்தில் அவங்க பண்ணவங்க எல்லாருமே ரிலீஜியஸ் பர்சனாக இருந்ததுனால எல்லாருமே வெஜிடேரியன், எல்லாருமே நோ ஆல்கஹாலிக். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ சார் இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சார் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு பண்ணலாமா, லிக்கர் சாப்பிட்டு பண்ணலாமான்னா த ட்ரையல்ஸ் ஆர் நாட் தேர். ஸோ இதை உருவாக்குனவங்க, இந்த மெத்தடாலஜியை கொண்டு வந்தவங்க, ஒரு பல 100 இயர்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணவங்க, ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாருமே வெஜிடேரியன்ஸ், ஒரு நான் ஆல்கஹாலிக். அப்போ நம்ம அந்த ரிஸ்க்கு இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான என்ன ரிசர்ச்சை இன்றைக்கி இருக்க எந்த யோகா இன்ஸ்டியூட்டும் பெருசாக பண்ணல. ஒரு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஒரு 10,000 பேரை பண்ண விட்டு ஒரு 30 வருஷம் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நான்வெஜ்ஜுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, லிக்கருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்தமாரி பலவிதமான விஷயங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் டேட்டா பார்க்கல. ஸோ இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் சச் அ டேட்டா இட் இஸ் பெட்டர். நமக்கு வந்து பெட்டர் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது. ஸோ நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு 48 hours ஆர் 64 hours. ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் டைஜஷனில் டைம் இருக்குது. வெஜிடேரியன் ஃபுட்டு அன்றைக்கே டைஜஸ்ட் ஆகிடும். எல்லா நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் அட்லீஸ்ட் 24 hours தாண்டிடும் டைஜஷனில். ஸோ அந்த பாடிக்குள்ளே அது இருக்கிற வரைக்கும், அந்த ஜூஸ் இருக்கிற வரைக்கும், அதனால் க்ரியேட் பண்ணுற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கிற வரைக்கும், அதுமாரி இந்த ஆல்கஹால் பிளட்டில் இருக்க வரைக்கும் இட் இஸ் பெட்டர் டு பி அவாய்டட். ஏன்னா இந்த 5 கோஷால் ஒர்க் பண்ணுறதுனால எதுக்கு ரிஸ்க்குங்கிறதா என்னோடய ஃபீலிங். இதில் வந்து பண்ணால் நெகட்டிவ்னு ப்ரூவ் பண்ணுற மாரி ஒன்று நம்மகிட்டையும் எவிடன்சஸ் கிடையாது. பட் ஒய் வென் ஒரு சிஸ்டம் வருதுன்னா நம்மகிட்ட, அது யார் பண்ணியிருக்கா, அவங்க யாருமே பண்ணாமல் ஒரு ட்ரையல், அவங்க என்ன பண்ணி ட்ரையல் பண்ணாங்களோ அதே தான் நம்மளும் பண்ண முடியும். புதுசாக ஒரு ட்ரையலை பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஃபீலிங். அதுக்கப்புறம் இதை வந்து நார்மல் யோகா வேறு, யோகா தெரப்பி வேறு. நார்மல் யோகாங்கிறது ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறவர் வந்து பேசிக்காக ஒரு சூரிய நமஸ்கார்லேருந்து ஆரம்பித்து ஒரு 10 ஆசனா பண்ணுறது. தெரப்பின்னு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான யோகா ஸ்டெப்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம் அந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டு ஸ்கூல்ஸ்லாம் இந்தியாவில் இருக்குது. அவங்ககிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க அந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூக்கு அவங்க வில் கிவ் சொல்யூஷன். ஸோ எந்த யோகா பண்ணாலும் அந்த எல்லா விஷயமும் சரியாகிடுது. பாடி வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மிஷினரி மாரி தானே, ஒரு வண்டி மாரி, ஒரு ஆட்டோமொபைல் மாரி ஒரு சிஸ்டம் தான் அது. ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் வருதோ அதுக்கு தக்கபடியான பண்ணுறதுலாம் தெரப்பியில் வந்துடும். ரெகுலராக பண்ணுறது யோகா எக்ஸசைஸில் வந்துடும். ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு கை வலி இல்லை, கால் வலி இல்லை, மூட்டு வலி இல்லைன்னா யூ கேன் கோ. அதுவும் வித்தவுட் ஒரு ப்ராப்பர் டீச்சர். நான் ப்ராப்பர் டீச்சர்னால் ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது, கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு நியாயமான முறையில் பண்ணுறவங்க, அந்தமாரி டீச்சர்ஸு ஹூ கேன் கிவ் எ இண்டிவிஜுவல் டைம். குரூப்பாக சொல்லித்தரதை விட இண்டிவிஜுவல் டைமில் உங்களுக்கு மட்டும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்டென்ஷன் எடுத்து சொன்னாங்கன்னா அந்த இதில் வந்து யூ ஹாவ் அ அட்வான்டேஜ் ஆஃப் லேர்னிங் ப்ராப்பர்லி. அதுதான் நம்ம நினைக்கிறது. ஸோ தெரப்பி அப்படிங்கிறது நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான பாடி இல்னஸுக்கு பண்ண வேண்டியது. அப்புறம் இதில் எதுவும் சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு ஒன்றும் இல்லை. டெஃபினட்டாக
யோகா வந்து இந்த 5 கோஷாக்குரியது, ஜிம் ஒன்லி பாடிக்குரியது. இன்ஃபேக்ட் நீங்கள் பைலட்டோடைய செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம் நாட் அலௌடு. ஏன்னா ஜிம்மில் எஜிலிட்டி போயிடும். அதாவது எஜிலிட்டிங்கிறது இந்த பவர் டு ரியாக்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி டு ரியாக்ட். ஸோ பைலட்ஸ்க்கு வந்து ஜிம் இஸ் பேண்ட் லிட்ரலி. அவங்க அத்லட்டாக இருக்கலாம், ஓடிட்டே இருப்பாங்க. தே ஹாவ் டு மெயின்டைன் வெரி குட் ஹெல்த். பயங்கர அலர்ட் இருக்கணும் இதில், மைண்ட்லேயும் பாடியிலையும். ஜிம்மில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பாடியில் அலர்ட் இருக்காது. அண்டு மூமெண்ட் ஆஃப் பைசப்ஸு அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பில்ட் பண்ணாங்கன்னா டக்குன்னு எஜிலிட்டி இருக்காது, மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்தமாரி விஷயங்களில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பொறுத்து யூ கேன் திங்க். கலோரிஸ் யோகா வந்து டஸ் ஒர்க் ஆன் ஆர்கன்ஸ். கலோரிஸை பற்றி பெருசாக கவலைப்படுறதில்ல, ஃபேட்டை பற்றி கவலைப்படுறதில்ல. ஏன்னா அந்தந்த ஆர்கன் ஒழுங்காக ஒர்க் பண்ணுச்சுன்னா அந்தந்த டைஜஷன் பர்ஃபெக்டாக போகுது, அந்தந்த அப்சார்ப்ஷன் கரெக்டாக போகுது. ஸோ என்ன ஃபுட்டு உள்ளே வருதோ, எப்படி டைஜஸ்ட் ஆகுது, எப்படி அப்சார்ப் ஆகுது, ஸோ எந்த மாதிரியான பாடியில் நியூட்ரிஷனுடைய பேலன்ஸ் மெயின்டைன் ஆகுது. இந்த நாளை அது பண்ணுறதுனால கேலோரிஸ் பற்றி அது பெருசாக ஒரு இல்லை. ஒன்லி திங் நீங்கள் எனர்ஜியோடு இருக்கீங்களா, நீங்கள் யோகா பண்ணிவிட்டு எனர்ஜி இல்லாமல் ஃபீல் பண்ணிங்கன்னா தேர் இஸ் இம்பேலன்ஸ் ஆஃப் கலோரின்னு ஒத்துக்கிறோம். பட் ஜிம்மை பொறுத்த மட்டும் கலோரிஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா அவங்க சாப்பிட்றதும் ஜிம் பண்ணுறதும் எல்லாமே கலோரி பேஸ்டாக கொண்டு போயிடுறாங்க.